ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? சிவபெருமானுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பதிங்கிற ஒருவன் ஒரு பெரிய சுடர் ஒளியா இருக்காரு. அதுக்குள்ள சிவன் அப்படிங்கிற ஒரு எதிருக்கு எதிரான சக்தி சமநிலையில அந்த இரண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இறைவனை நாம எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு அவரே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டார். அதுல ஒரு சத்தம் இருக்கு, நம்மளுடைய காதுனால அதை கேட்கலாம். அந்த ஒளிய நம்ம கண்ணுனால பார்க்க முடியும். சிவபெருமானுக்குன்னு ஒரு நறுமணம் இருக்கு, அதை நம்ம மூக்குனால நுகர முடியும். அப்ப ஐம்புலன்கள்ல 3 புலன்களை மட்டும் அவர் ஸ்பெஷலா சொல்லிட்டாரு. கண், காது, மூக்கு, இந்த 3ஆலையும் நம்மளால உணர முடியும். இன்னும் ஐம்புலன்கள்ல 2 என்ன? நம்மளுடைய நாக்கும் நம்மளுடைய தோலும். அந்த 2 பத்தி சொல்லல. இப்ப இந்த ஐம்புலன்கள்ல இந்த 3 கண், காது, மூக்கு இது மட்டும் எப்படி இருக்கும்னா 2 இருக்கும். மூக்குக்கு 2 துவாரம் இருக்கும், கண்ணுக்கு 2 இருக்கும், காதும் 2. அப்ப இந்த 2 விஷயங்களா இருக்கிறது மட்டும் சிவபெருமான நம்ம பாக்குறதுக்கு உதவுது. நாக்கு ஒண்ணுதான் இருக்கும், தோல் ஒண்ணுதான் இருக்கும். அதை பத்தி அவர் சொல்லல. அப்ப இந்த 3 மட்டும் சொல்லியிருக்காரு. இத நம்ம ஒரு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கான பாடல் பார்க்கலாம். 26வது பாடல். தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்திருந்தான் அடிப்புண்ணியம் ஆமே. தொடர்ந்து நின்றான் அப்படின்னா எல்லா எல்லா இடத்துலயுமே தொடர்ந்து அவரேதான் இருந்துகிட்டே வர்றாரு. தொடர்ந்து நின்றான். தொழுமின் தொழுதால் நாம அவரை நினைத்து தொழுதால் நம்ம வணங்கினால். படர்ந்து நின்றான், இறைவன் எப்படி இருக்காருன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற பறந்து நிறைந்து இருக்காரு. பரிபாரகம் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம். உலகம் முழுவதும் மிகுதியாக இருக்கிறார். பரிங்கிறது மிகுதியை குறிக்கும், பாரகம் அப்படிங்கிறது உலகம் இருக்கும், முற்றும் அப்படிங்கிறது முழுவதுமா முடிய போகுதுன்னே சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே அவர் நிறைந்து இருக்காரு. கடந்து நின்றான், அப்ப இந்த உலகத்தை தாண்டி எதுவும் இருக்கான்னா அதுலயும் கடந்தும் அவர் தான் நிக்கிறாரு. கமலம் மலர் மேலே, தாமரை பூ மலர் மேலே உடந்திருந்தான். நம்ம இங்க எல்லா பாடல்கள்லயும் தாமரை பூ மேல இருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம தலைக்கு மேல 7வது சக்கரம், அந்த சக்கரத்திலையும் அமர்ந்து இருக்கிறான். அடி புண்ணியம் ஆமே, அவருடைய கால் பாதத்தை தொழுறது நமக்கு புண்ணியம், நமக்கு நல்லது அப்படிங்கிற அர்த்தத்துலதான் சொல்றாரு. இன்னொருக்க பார்ப்போம். தொடர்ந்து நின்றானை, எங்கும் நீக்கமற நிறைந்து இருப்பவனை தொழுமின் தொழுதால் நம்ம அவரையே நினைத்து வணங்கினால் படர்ந்து நின்றான், பரவி நிற்கிறார். பரிபாரகம் உலகம் முழுவதும் முற்றும் அது முடிகிற வரையும் இருக்காரு. கடந்து நின்றான், முடிந்த பிறகு அதை கடந்தும் நிற்கிறான். கமலம் மலர் மேலே, நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர் மேலே உடந்திருந்தான் அடிப்புண்ணியமாமே. அங்க இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியை நினைத்தாலே நமக்கு சிவபேர் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம 26 பாடல் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த எல்லா பாடல்கள்லயுமே இந்த தாமரை பூவை சொல்லிக்கிட்டே வராரு. சக்கரம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எல்லா இடத்துலயும் தாமரை பூவை தான் சொல்றாங்க. நம்ம ஹிந்துயிசத்துல பார்த்தோம்னா ஹிந்துயிசத்துலயும் சரி, புத்திசத்துலயும் சரி, எல்லா இதுலயுமே அந்த தாமரை பூக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. விநாயகர்ல இருந்து விஷ்ணு, பெண் கடவுள் லக்ஷ்மி, சரஸ்வதி, எந்த கடவுளை எடுத்தாலும் எல்லாருமே அந்த தாமரைப்பூ மேல இருக்கிற மாதிரியே தான் காமிச்சிருப்பாங்க. நிறைய இது அப்படிதான் காமிப்பாங்க. ஏன் தாமரைப்பூக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? அந்த தாமரைப்பூவை விட
அழகான பூக்கள் எவ்வளவோ இருக்கு. தாமரைப்பூவை விட வாசமா இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ இதெல்லாமே இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஏன் தாமரை பூக்கு இருக்கு? ஒவ்வொரு தடவையும் அந்த சக்கரத்தை ஏன் தாமரை பூவோடயே ஒப்பிட்டு சொல்றாங்க? இது 2க்கும் என்ன காரணம்? அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நமக்கு வந்து தாமரை பூவ பத்தி என்னலாம் தெரியும்? அது வந்து இப்படி மொட்டா குவிஞ்சு இருக்கும். அது அப்படியே ஒவ்வொரு இதழ்களா நல்லா விரிஞ்சு வரும் தாமரை பூ. அப்புறம் அந்த தாமரை பூ நடுவுல வந்து விதைகள் இருக்கும். அந்த விதைகள்ல இருந்து தான் அடுத்து அந்த தாமரை பூ வந்து வரும். செடி வந்து வரும். தாமரை பூ இருக்கும். ஆ அப்புறம் வேற என்ன விஷயம்னா, அந்த தண்ட வந்து சொல்லுவோம். தாமரை பூவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து அந்த தண்டு. ஏன்னா, அந்த தாமரைப்பூ இருக்கிற அந்த தண்ணியோட நீர் மட்டம் கூடுது அப்படின்னா, அந்த தண்டோட வளர்ச்சியும் கூடிக்கிட்டே போகும். தண்ணி குறையும்போது என்ன ஆகும், அந்த தாமரைப்பூ செடியோட அந்த தண்டு வந்து குறைஞ்சுகிட்டே போகும். அது ஒரு ஸ்பெஷல் தாமரைப்பூக்கு. அப்புறம் அந்த தாமரைப்பூ இலை மேலயும் சரி, தாமரைப்பூ மேலயும் சரி, அந்த நீர் வந்து என்னைக்குமே ஒட்டாது. தாமரை இலை மேல எந்த இதுவுமே வந்து ஒட்டாது. மெழுகு மாதிரி ஒரு 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 இது வந்து அந்த பூ மேல, அந்த இலை மேல இருக்கிறனால எந்த தண்ணியுமே அது மேல ஒட்டாது. அப்புறம் பெருசா இந்த பூக்கு வாசம் ஒண்ணும் இருக்காது. அப்புறம் அது எங்க அதிகமா இருக்கும்னா, குளம், குட்டையில தான் இருக்கும். ஓடுற தண்ணீல இருக்காது. அலை அடிக்கிற தண்ணீலலாம் இருக்காது. ரொம்ப நாளா தேங்கி கிடக்கும். சேரும் சகதியுமா இருக்கும். கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற தண்ணியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெட்ட தண்ணீல தான் அந்த பூ வந்து இருக்கும். ஆனா, அ இறைவனுக்குன்னு ஸ்பெஷலா சொல்றது, அந்த கெட்ட தண்ணீல இருக்கிற அந்த நல்ல பூவ தான் வந்து சொல்லுவோம். இது நமக்கு தெரிஞ்சு தாமரை பூவினுடைய சிறப்பு. இப்ப சக்கரம். சக்கரங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த தாமரைப்பூ எப்படி ஒரு மொட்டா இருந்து மலருமோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் வந்து அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்கும்போது, அந்த சக்கரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. சக்கரம்னு இல்ல, எதுவுமே நுரையீரல், இருதயம் எல்லாமே வந்து வளர்ச்சி அடையாம தான் இருக்கும். எல்லாமே வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் அந்த குழந்தை அம்மா வயித்துல இருந்து வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால எதுவுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அந்த ஒவ்வொரு சக்கரங்களும் மொட்டு மாதிரி இருக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி வந்து ஒரு பூ விரியுமோ, அதே மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களா விரிய ஆரம்பிக்கும். அந்த சக்கரங்கள் விரிய விரிய தான் அந்த குழந்தைக்கும் ஒவ்வொரு ஆர்கனும் வளர்ச்சி அடையும். ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு உறுப்புகளோட தொடர்புடையதா இருக்கும். அந்த சக்கரங்கள் விரிய விரிய அந்த உறுப்புகள் வந்து வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த பூன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆ தமிழ்ல பார்த்தோம்னா, ஆ சில எழுத்துக்கள் வந்து எல்லா சொற்கள்லயும் ஒரே பொருள தரும். பூ அப்டின்னாலே விரியக்கூடிய தன்மையுடையது. விரிஞ்சுகிட்டே போகும் அப்டிங்கிற அந்த இதுதான். இப்ப பூதம் அப்டின்னு சொல்றோம். பஞ்சபூதம் அப்டின்னா, அதுக்கு வந்து அளவே கிடையாது. அது அப்டியே விரிஞ்சுகிட்டே போகும். அதுதான் வந்து பூதம். ஆ அ எல்லாமே எதெல்லாம் அந்த பூல வருதோ, அது எல்லாமே ஒரு விரியக்கூடிய தன்மை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்ல வந்து நா அப்படிங்கிற சொல் எதுக்கெல்லாம் வரும்னா, அசையக்கூடியது எல்லாமே நாவா வரும். இப்ப நாக்கு, நாதம், நாய் இது எல்லாத்துலயுமே ஏதாவது ஒண்ணு அசைஞ்சுகிட்டே இருக்கும். அந்த தன்மை உள்ள சொற்கள் எல்லாத்துலயுமே நாங்கிற எழுத்து வந்து வரும். அந்த மாதிரி தமிழ்ல வந்து நெறைய சிறப்பு இருக்கும். அப்ப அந்த பூங்கிற தன்மை என்னன்னா, விரியக்கூடிய தன்மை. அப்ப நம்மளுடைய சக்கரமும் அப்படியே விரியிற தன்மையா இருக்கனால, அத வந்து ஒரு பூ மாதிரியே வந்து கற்பனை பண்ணியிருக்காங்க. வேற என்ன பார்த்தோம், இந்த தாமரைப்பூ வந்து சேரும், சகதியும் நிறைந்த ஒரு அழுக்கு படிஞ்ச ஒரு தண்ணிக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம உடல்லயும் இந்த 6 சக்கரங்களும் எங்க இருக்கும்னா, நம்ம உடல்ல ஒரு குழி இருக்கிற இடத்துல தான் அந்த சக்கரம் வந்து வரும். நம்மளுடைய மூலாதாரம் வந்து நம்ம உடல்ல கீழ குழி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆ ஆசன வாய் பகுதிக்கு கொஞ்சம் மேல ஒரு குழிக்குள்ள தான் முதல் சக்கரம் இருக்கும். 2வது சக்கரமும் ஜலவாய் பகுதியில இருக்கிற ஒரு குழிக்குள்ள இருக்கும். 3வது சக்கரம் நம்மளுடைய தொப்புள் பகுதிங்கிற ஒரு குழிக்குள்ள இருக்கும். 4வது சக்கரம் நம்மளுடைய நெஞ்சு குழிக்குள்ள இருக்கும். 5வது சக்கரம் நம்ம தொண்டை குழிக்குள்ள இருக்கும். 6வது சக்கரம் நம்ம புருவ மத்தியில அதுவும் வந்து ஒரு குழிக்குள்ள தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழிக்குள்ள தான் இந்த சக்கரங்கள் வந்து இருக்கு. அந்த ஒவ்வொரு குழியும் எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பிறவியிலயும் நம்ம செய்த வினைகள், மலங்கள், நம்ம பாசம், கர்ம வினை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா?
அது வந்து ஒரு கெட்ட விஷயங்களை அந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ ஒவ்வொன்னுக்குள்ளயும் ஒரு அழுக்கான நீர் வந்து தேங்கி நிக்குது. அதுக்குள்ளதான் இந்த சக்கரம் வந்து வளர ஆரம்பிக்குது. அதனாலதான் எப்படி தாமரைப்பூ அந்த ஒரு சேரும் சகதியுமா இருக்கிற அழுக்குல பூக்குதோ, அதே மாதிரி நம்ம உடல்லயும் பல வினைகள் சேர்ந்த ஒரு அழுக்கான ஒரு குழியில தான் இந்த சக்கரம் வந்து பூக்குது. அதுல எல்லா பூக்கள்லயும் வந்து விதைகள் இருக்காது. விதை எங்க இருக்கும்னா, ஒரு பூ இருக்கும். அடுத்து அது காயா மாறும். காயா மாறும்போது அதுக்குள்ள வந்து விதைகள் வரும். அதுக்கப்புறம் அது கனிஞ்ச பிறகுதான் அந்த விதைக்கு வந்து சத்து இருக்கும். அந்த ஒரு பூல இருந்து மொட்டாகி, கனியாகி, அந்த கொட்டைய எடுத்து நம்ம வச்சோம்னா தான் அதுல இருந்து உயிர் வரும். காயா இருக்கும்போது போடுற அந்த விதையில வந்து சத்தே இருக்காது. ஆனா இந்த தாமரை பூக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா, பூவா இருக்கும்போதே அதுக்குள்ள விதைகள் வந்துரும். அந்த விதைக்கே வந்து உயிர் சத்து இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான விதை தான் வந்து தாமரை பூவினுடைய விதை. அதே மாதிரிதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் வந்து ஒவ்வொரு விதைகள் அதுல வந்து இருக்கும். அந்த விதை நம்ம பூ தமிழ்ல பூங்கிற எழுத்து பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த விதை, வித்து, இது விதி, இது எல்லாமே வந்து எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஒரு விதைக்குள்ள எல்லா விஷயங்களும் எழுதி இருக்கும். இந்த விதையில இருந்து என்ன செடி வரணும், இல்ல மரமா வரணுமா, அது எப்ப காய்க்கணும், அதோட சுவை எப்படி இருக்கணும், அதோட நிறம் எப்படி இருக்கணும்னு எல்லாமே அந்த ஒவ்வொரு விதைக்குள்ளயுமே வந்து எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் ஒவ்வொரு விதை இருக்கும். ஒவ்வொரு விதையும் வந்து நம்ம யாரா வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அதுல வந்து எழுதப்பட்டிருக்கும். அப்ப இந்த தாமரை பூவினுடைய விதை மாதிரி ஒவ்வொரு சக்கரத்திலையும் ஒவ்வொரு விதை இருக்கு. ஒவ்வொரு சக்கரம் வரும்போதும் அந்த ஒவ்வொரு விதையில இருந்து நமக்கு ஒவ்வொரு குணங்களா வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். இது அந்த விதையினுடைய சிறப்பு. அப்புறம் அந்த தண்டு பார்த்தோம் இல்லையா? நம்மளுடைய தாமரை பூ அந்த செடியினுடைய தண்டு அந்த நீர் வரத்த பொறுத்து அது மாறிக்கும். கூடுனா அந்த தண்டு கூடும். தண்ணியினுடைய வரத்து குறையும் போது அந்த தண்டு குறையும். அதே மாதிரிதான் இந்த சக்கரமும் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல வினைகள் செய்யும்போது அதுக்கேத்த மாதிரி அந்த தாமரை பூ மலரும். நம்ம ஒழுங்கான விஷயங்கள் செய்யல, திரும்ப வினைகளை கூட்டுறோம் அப்படிலாம் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி அந்த சக்கரம் வந்து மாறும். அப்புறம் அந்த தாமரை பூ வந்து எப்படி அந்த அழுக்குல இருந்தாலும் அதை ஒட்ட விடாம வச்சிருக்கோ, அதே மாதிரிதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்கரம் வந்து அந்த ஒவ்வொரு குழியில இருக்கிறதும் பாச மலம் தான் இல்லையா? அது வந்து தேவையில்லாத ஒரு கழிவான நம்ம செய்த வினைகள் தான். அது மேலதான் அந்த சக்கரம் வந்து இருக்கு. ஆனா அந்த வினைகள் எதுவுமே அந்த சக்கரத்துல வந்து படியாது. அந்த சக்கரத்துக்கு மேல தூய்மையான ஒரு சக்தி தான் இருக்கும். அது கீழ இருக்கக்கூடிய அந்த வினைகள், அந்த பாசம் வந்து இந்த சக்திய வந்து தொடாது. எப்படி அந்த தாமரைப்பூ எப்பயுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷா வெளியில இருக்கிற அழுக்க தன் கிட்ட விடாம வச்சிருக்கோ, அதே மாதிரிதான் ஒவ்வொரு சக்கரங்களும் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கும். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா, அந்த சேருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு நம்மளுடைய குணமே இதான் போல, இதுலதான் நம்ம வளரணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த சேருக்குள்ளே இருக்கோம். என்னைக்கு வந்து நமக்கான இடம் வந்து இந்த சேரும் சகதியும் இல்ல, அந்த தாமரைப்பூக்கு மேல போய் இருக்க வேண்டியவன் தான் நான், தெரியாம இதுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப இந்த சேருக்குள்ள இருந்த நம்மளே தான் அந்த தாமரை பூக்கு மேல போயிருவோம். மேல போகும்போது நம்மளும் வந்து தூய்மையா மாறிடுவோம். நம்மள அடுத்து அந்த மலங்கள் எதுவுமே வந்து நம்மள தொடாது. இதுதான் வந்து அந்த தாமரை பூவுக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்களுக்குமான ஒற்றுமை. அதனாலதான் வந்து எல்லாருமே அந்த தாமரை பூவை தான் வந்து அந்த சக்கரங்களோட வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இப்ப இந்த பாடல்கள்லையும் அவர் சொல்ல வர்றது அதுதான். நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய தாமரைப்பூ, அதுல இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாம். 27. சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகத்து அந்தம் இல் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும்
அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. இதுல சந்தி அப்படிங்கிற வார்த்தை எதை சொல்லுதுன்னா, நம்ம சந்திப்பு, சந்திக்கிறது, இது எல்லாம் 2 விஷயங்கள் வந்து அல்லது 3 விஷயங்கள், 4 விஷயங்கள் ஒண்ணு சேர்றத சந்திப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சந்தி பொழுது அப்படின்னா, காலையும் இரவும் சேரக்கூடிய அந்த சாயந்திர வேலைய சந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, சந்தி எனத்தக்க தாமரை வாள்முகத்து. நம்மளுடைய உடல்லயும் ஒரு சந்தி இருக்கு. அந்த சந்திய தான் சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? நம்மளுடைய கண்ணால அந்த ஒளிய பார்க்கலாம், ஒரு பயிற்சி செய்தோம்னா. காதால அந்த ஒளிய கேட்கலாம், ஒரு பயிற்சி செய்தா. மூக்கால நுகரலாம், சில பயிற்சிகள் மூலமான்னு. இந்த 3மே வந்து ஒரு இடத்துல வந்து சந்திக்கும். அதுதான் வந்து முச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆஹ் கிட்டத்தட்ட அந்த மூக்குங்கிறதுமே அப்படிதான். சில விஷயங்கள் ஒண்ணு சேரக்கூடிய இடத்துலதான் அந்த மூக்கு வந்து ஆரம்பமாகுது. அப்ப இந்த இடம் நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துக்கிட்டதான் வந்து மூக்கும் போய் சேருது, கண்ணும் போய் சேருது, காதும் வந்து போய் சேருது. அப்ப திருமூலர் சொல்லக்கூடிய சந்தி அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன புள்ளி. அந்த இடத்துலதான் இந்த 3 வந்து சந்திக்குது. ஃபர்ஸ்ட் டேவும் அவர் சொன்னாரு, இந்த 3க்கும் நம்ம சில பயிற்சிகள் செய்யறது மூலமா நம்ம பார்க்கலான்னு. அப்ப அந்த இடத்தையும் வந்து இதுல வந்து குறிப்பிட்டுட்டாரு. அந்த 3ம் சேரக்கூடிய சந்திப்பு. அந்த இடத்துலதான் என்ன இருக்கு, இந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய தாமரை. சந்தி எனத்தக்க தாமரை வாள்முகத்து. அந்த தாமரை பூ வந்து சேரக்கூடிய இடம் அந்த சந்தி. அந்தம் இல் ஈசன் அருள் நமக்கே. அந்தம்னா முடிவு. முடிவு இல்லாத ஈசன் நமக்காக அருள் புரிவார். இங்க இருக்கக்கூடிய அந்தம் இல் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும். நமக்குள்ள இருக்கக்கூடிய நந்தி சிவபெருமானா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நந்தியை தினமும் நாம வணங்கினால் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. நம்மளுடைய புத்திக்குள்ளேயே இருந்து எப்பயுமே நமக்கு வந்து நன்மைகளை செய்யக்கூடியவன் சிவபெருமான். நோக்க பார்க்கலாம். சந்தி எனத்தக்க தாமரை வாள்முகத்து. நம்மளுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய தாமரை பூவினுடைய சந்தி அப்படிங்கிறது நம்மளுடைய புருவ மத்தியில இருக்கு. அந்தம் இல் ஈசன் அருள் நமக்கே. முடிவற்ற இறைவனாகிய ஈசனுடைய அருள் நமக்கே கிடைக்கும் என்று நந்தியை நாளும் வணங்கப்படும். நமக்குள்ள இருக்கக்கூடிய நந்தி ஆகிய ஈசனை நாளும் தொழுதோமானால் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. நம்மளுடைய புத்திக்குள்ள நின்னு நமக்கு அருள் செய்கிறான். அடுத்த பாடல் பார்க்கலாம். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே. இப்ப இதுல இணங்கி நின்றான் அப்படின்னா நமக்குள்ள இணைந்து இருக்கிறது. நமக்குள்ளதான் இறைவன் இருக்காரு. ஆனா நமக்கு இப்ப தெரியல இல்லையா? ஏன்னா இணைந்து இருக்காரு. நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாதபடி நமக்குள்ள இணைந்து இருக்கிறார். எங்குமாகி நின்றாலும், இங்க அங்கன்னு சொல்ல முடியாதபடி எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குற எல்லா இடத்துலயுமே வந்து இறைவன் இருக்கிறான். பிணங்கி அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாக்குள்ளையும் அவர் தான் வந்து நிற்கிறார். ஆன்மாக்குள்ளையும் இணங்கி நிற்கிறார். பின் முன் ஆதி நின்றாலும், பின்னுனா இறந்த காலம், முன்னுனா எதிர்காலம், ஆகினா இப்ப இருக்க முடியாது. அப்ப பின் முன் ஆகி நின்றான்னா முக்காலத்திலையும் அவன் தான் கலந்து நிக்கிறான். இதுக்கு இப்ப நம்ம இன்னைக்கே இறைவனை உணர்ந்துட்டோம்னாலும் முக்காலத்திலையும் அவர் நமக்குள்ளே தான் இருக்காரு. நாம இன்னைக்கு வந்து உணர்ந்திருக்கோம். அப்ப முக்காலங்களிலும் நமக்குள்ளே இருக்கிறவன். உணங்கி நின்றான். உணங்கி நின்றான்னா மாறுபட்ட தன்மையுடனும் இருக்கிறான். நம்ம செய்யற எல்லாத்துலயுமே சரின்னு சொல்லாதபடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து மாறுபட்டும் நிற்கிறான்.
அமராபதிநாதன். தனக்குன்னு ஒரு தன்மை கிடையாது. அப்ப இறைவனுக்கு இந்த விஷயங்கள் தான் இருக்குமா, அவர் வந்து நீர் வடிவமா தான் இருப்பாரா, இப்படி இருப்பாரா, எதுவுமே கிடையாது. அவருக்குன்னு தனிப்பட்டு எந்த தன்மையும் கிடையாது. வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே. அவரை யாரெல்லாம் வந்து வணங்கி நிக்கிறோமோ, அவரை நினைத்து வழிபடுறோமோ, அவங்க எல்லாருக்குமே அவர் வந்து துணையாகவே வருகிறார். இன்னொருக்க பார்க்கலாம். இணங்கி நின்றான். எல்லா இடங்களிலும் நம்மோடு இணைந்து நிற்கிறான். எங்குமாகி நின்றானும், இங்கு அங்கு என்று சொல்லாதபடி எங்கும் நிறைந்து இருக்கிறான். பிணங்கி நின்றான். ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளையும் பொருந்தி நிற்கிறான். பின் முன் ஆகி நின்றானும், எக்காலத்திலும் இருப்பவனாகியும் உணங்கி நின்றான். மாறுபட்ட தன்மையிலும் இருக்கிறான். அமராபதிநாதன், தேவர் உலகத்தை ஆளும் எம்பெருமான். வணங்கி நின்றார்க்கே, தன்னை வணங்கி நிற்பவருக்கு வழித்துணையாமே, தன்னை வழிபடுபவருக்கு வழித்துணையாய் விளங்குகிறான். அடுத்த பாடல். காண நில்லாய் அடியேற்கு உறவு ஆர் உலர், நாணக்கில்லேன் உனை நான் தழுவிக் கொளர். கோண நில்லாது குணத்து அடியார் மனத்து, ஆணியன் ஆகி அமர்ந்து நின்றானே. இப்ப காண நில்லாய் அப்படின்னா காணும்படி, அதாவது வெளிப்படையாவே நமக்கு வந்து தெரியக்கூடியவனாகவும் இறைவன் இருக்கிறான். அடியேற்கு உறவு ஆர் உலர். நம்ம வந்து அவரை தவிர வேற யாருமே எனக்கு உறவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அடியோர்களுக்கு வெளிப்படையாகவே காண்ற மாதிரி இருக்கிறான். நாணக்கில்லேன் உனை நான் தழுவிக்கொள்ள. நம்ம வந்து இப்ப மனதால நினைச்சிட்டு அவரை உருகி உருகி பாக்குறோம். அதே இது அவரை நம்ம வெளியில பார்த்தா எப்படி அவரை கட்டி தழுவி வந்து நம்ம கொண்டாடுவோம், அதே மாதிரி நம்ம அவரை வந்து கொண்டாடலாம். நாணக்கில்லைன்னா எனக்கு அதுல எல்லாம் வந்து எந்த வெக்கமோ கூச்சமோ இல்ல. உன்னை நான் பார்க்கும்போது நான் உன்னை வந்து தழுவி கொள்வேன். கோண நில்லாத குணத்து அடியார் மனத்து. மாறுபட்ட குணங்கள் எதுவும் இல்லாம அடியார்களுடைய மனத்திலே ஆணியன் ஆகி அமர்ந்து நின்றானே, ஒரு ஆணி வேர் போல ஆழமா போய் பதிந்து நிற்கிறான். அதாவது அடியாருக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள உறவு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படையாவே அடியார்களால சிவபெருமானை பார்க்க முடியும். அவங்களால அவரை வந்து எப்படி நம்ம மனதார பாக்குறோமோ, அவங்க வந்து நேர்ல பார்த்து அவரை கட்டி தழுவுனா எப்படி இருக்குமோ அந்த ஒரு உணர்வும் அவங்களுக்கு இருக்கும். கோணம் இல்லாத குணத்து, எந்த அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லாம அவங்களோட உடனாகவும் இருப்பார். அவர் அடியாருடைய மனதுல ஆணி வேராக நல்ல ஆழமாக அமர்ந்தும் நிற்கிறான். அடியார்களுக்கு அவர் அந்த மாதிரி இருக்காரு. அடியார்னா யாரு? நம்ம தான். நம்ம சிவனையே நினைச்சிட்டு இருந்தோமா, நம்மளும் சிவன் அடியார் ஆயிரும். அப்ப நம்மளுடைய மனதுக்குள்ளேயும் அவர் அந்த மாதிரி இருப்பார். 30வது பாடல். வான் நின்று அழைக்கும் மலை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. வான் நின்று அழைக்கும். வான் நின்றுனா வானத்துல எப்படி வந்து மழை அது வாட்டுல பொழியுமோ அதே மாதிரி. தான் நின்று அழைக்கும் சொல். இறைவனை நம்ம வந்து நினைச்சிட்டாலே போதும், எப்படி வானம் அது வாட்டுல மழைய பொழியுமோ அது மாதிரி நம்ம இறைவனை நினைச்சிட்டா அவர் பாட்டுல வந்து நமக்கு வந்து அருளை செய்வார். ஆண் நின்று அழைக்கும் அது போல.
ஆண் நின்றுனா இந்த இடத்துல வந்து ஒரு தாய் பசு வந்து எப்படி கன்றுக்கு தானாவே போய் வழிய நின்னு பால் சுரந்து அதோட பசிய போக்குமோ, அதே மாதிரி நம்மளுடைய சிவபெருமானும் நம்ம அவர அழைச்சிட்டோம்னா போதும், அவர் வந்து நமக்கு ஞான பால் குடுத்து நம்மளையும் வந்து அந்த பசு கன்ற பாத்துக்கிற மாதிரி பாத்துக்குவாரு. திரும்ப பார்க்கலாம். வான் நின்று அலைக்கும் மலை போல். வானத்துல இருக்கக்கூடிய அந்த மலை வந்து எப்படி எந்த வேறுபாடும் இல்லாம தானாகவே மழை பொழியுதோ, அதே மாதிரி இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல். நம்ம அழைத்தாலே போதும் நம்ம கிட்ட வந்து அருளை குடுத்துருவார். ஆண் நின்று அழைக்கும் அதுபோல். பசு எப்படி தன்னுடைய கன்றுக்கு வந்து எந்த பாகுபாடும் பார்க்காம அதுக்கு பசிக்குதுன்னா உடனே வந்து அந்த பாலை சுரக்குமோ, அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. நம்ம அழைத்தா சிவபெருமானும் அந்த பசு மாதிரி வந்து நமக்கு ஞான பாலை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா விஷயத்திலயுமே வந்து இத ஞானப்பால் அப்படின்னே தான் சொல்லுவோம். சிவபெருமான பார்த்துட்டா அவருடைய அருள் எப்படி இருக்கும்னா, ஞானம் ஞானம் சொல்லுவோம். ஏதோ ஒரு அறிவு வரும்னு அது அது வந்து அந்த பாலோடயே ஒப்பிட்டு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய தலைக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அந்த பால் மாதிரியே நமக்கு வந்து மேல இருந்து அத வந்து குடுப்பாரு. இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? கண்ணு மூலமா அந்த வெளிச்சத்தை ஒரு நாள் பார்ப்போம், காது மூலமா கேட்போம், மூக்கு மூலமா நுகர்வோம்னு பார்த்தோம். இப்ப இதுல எப்படி சொல்றாருன்னா, ஞான பாலாவே அவருடைய அருளை வந்து கொடுப்பாரு. அப்ப நாக்குக்கும் வந்து தெரியும் சிவபெருமானை நம்ம பார்க்க போறோங்கிறது. ஏன்னா அவருடைய அருள் வந்து ஒரு பால் மாதிரி நம்மளால சுவைக்க முடியும். அப்ப நாக்குலயே டைரக்டா வந்து அந்த ஞான பாலை வந்து கொடுப்பாரு. அப்ப இப்ப 4 புலன்களாலேயும் எப்படி இவெல்லாம் வந்து இறைவன் உள்ள இருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணரலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு பார்த்த பாடல்கள்ல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். 26வது பாடல்ல என்ன பார்த்தோம்? தாமரை பூவை எதனால சக்கரங்களோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். 27வது பாடல்ல அந்த சந்திங்கிறது 3 கண், காது, மூக்கு வந்து அந்த இணையக்கூடிய இடம் தான் வந்து சந்தி அப்படிங்கிறது பார்த்தோம். இறைவனுடைய அருள் வந்து பால் மாதிரி வந்து நம்மளுடைய நாவால சுவைக்கக்கூடிய தன்மையோட இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அக்கா சொல்லுங்க சிந்து. 27வது பாட்டுல குந்தியின் உள்ளே புகுந்து நின்றானேன்னு இருக்குல்லக்கா, அதை எதை மீன் பண்ணிக்கா? புந்தியில் உள்ளேனா எதை மீன் பண்ணிக்கா? இதுல வந்து நம்ம புத்தி அப்படிங்கிற அர்த்தம் தான் கொடுத்திருக்கேன் என்னோட புக்ல. நம்மளுடைய புத்திக்கு வந்து அவர் உணர்த்துவாரு. சரி சரிக்கா, அந்த மாதிரி. ஓகேக்கா. புந்திங்கிறதுக்கு புத்தி, அறிவு, உள்ளம் 3 அர்த்தமே கொடுத்திருக்கு. சரிக்கா, தேங்க்யூக்கா. ஓகே சுந்தர். 5 கரத்தனை பாட்டிலையும் குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படி வரும். அதுலயும் புத்திங்கிற அர்த்தத்துலதான் சொல்லியிருப்பாங்க. இங்க ஞானப்பால்ன்றது நம்ம அந்த பீனியர் கிளாண்ட்ல இருந்து அந்த டிபியூட்டரி கிளாண்ட்ல இருந்து ஏதோ நீர் ஒழுது நம்ம படிக்கிறோம். அதத்தான் அமிர்தம் மாதிரி சுரக்கும். அமிர்தம் மாதிரி முத்திரையில நம்மளால அதை சுவைக்க முடியும் அப்படி எல்லாம் பாக்குறோம். அதுதான் வந்து பால். அதத்தான் பாலுன்னு சொல்றாங்க. அமிர்தம்னாலும் அதத்தான் சொல்றாங்க. அப்ப நமக்கு நாக்காலையும் இறைவனை உணர முடியும். ஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டினது வந்து ஞானப்பால். ஞானப்பாலுங்கிறது அந்த பால் தான் மீன் பண்றாங்களா? ஆக்சுவலா நமக்கு படத்துல காமிக்கிறது வந்து கிண்ணத்துல பால் கொண்டாந்து குடுக்குற மாதிரி. நான் நினைச்சேன் முளைப்பால் கொடுத்தாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அது படத்துல காட்ட வேண்டாங்கிறதுக்காக அப்படி காமிச்சாங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல இல்ல, நீங்க இன்னைக்கு இந்த பாட்டு சொன்னதை வச்சு பார்த்தா ஞானப்பாலை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமா, ஞானப்பால் தான். தலையில இருந்து நமக்கு வரக்கூடிய பால் தான் ஞானப்பால். அதத்தான் வந்து ஞான சம்பந்தருக்கும் கிடைச்சிருக்கு. அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, நம்ம அழைத்தோம்னா அவர் வந்து ஒரு பசு எப்படி கன்றுக்கு இது கொடுக்குமோ அது மாதிரி வருவாருன்ட்டு. எனக்கு இது ரொம்ப நாளாவே ஒரு டவுட். நம்ம அழைக்கலன்னா அப்ப நமக்கு அந்த அறிவு வரலன்னு எடுத்துக்கணுமா, இல்ல கடவுள் அப்படி பாரபட்சம் பாப்பாரா? அழைச்சா அவங்களுக்கு கொடுக்கணும், அழைக்காதவங்களுக்கு அந்த மாதிரியா? அது என்னன்னு எனக்கு இல்ல. நம்ம அழைச்சாதான் நமக்கு அது புரியுமா அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நாளா டவுட். இப்ப எனக்கு வந்து
அந்த அறிவு வந்தாதானே நான் பார்க்க முடியும். இப்ப சிவபெருமான் வந்து எனக்கு முன்னாடியே தான் நிக்கிறாரு. எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. அப்ப என்னால பார்க்க முடியாது. ஓகே எனக்கு பக்குவம் வரும்போதுதான் அவர் என் கண்ணுக்கு தெரிவாரு. ஓகே. நம்மளுடைய பக்குவத்தை பொறுத்து அவர் நமக்கு தெரிவாரு. ஆனா அவர் கூடயேதான் இருக்காரு. கூடயேதான் இந்த இருக்காரு. பாட்டுல சொன்ன மாதிரி அவரு வருவாரு, தென்படுவாருங்கிறதெல்லாம் சொல்றது நம்மளோட ஒரு அறிவோட வளர்ச்சி ஸ்டேஜ தான் சொல்றாங்க. நமக்கு ஞானம் வரும்போதுதான் நம்மளால பார்க்க முடியும். அது வர இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம் மேடம். அதாவது மகாபாரத்லயே பாஞ்சாலி தூக்கில் வைக்கும் போது வந்து அவங்க வந்து தன்னை காப்பாற்றிக்க முயற்சிப்பாங்க. ஆனா வந்து கண்ணன் வந்து அங்கேயே இருக்காரு, யாருக்கும் தெரியாம. ஆனா வந்து அவங்க எப்ப வந்து இது என்னால முடியாது இறைவனே சரணாகதின்னு அடையும் போது அப்பதான் வந்து கண்ணன் வந்து தூக்கில் வைக்கும் போது பாஞ்சாலிக்கு உதவுறாங்க. அது என்னன்னா தன்னால் தான் எல்லாம் முடியும் அப்படின்ட்டு ஒரு நினைச்சு ஒரு ஆணவத்தோட நம்ம எப்பவே இருக்கும்போது இறைவன் வராது. நீங்க போன வகுப்புலயே சொன்னீங்க மும்மலங்கள் இல்லைங்களா, அந்த ஆணவம் கண்ணும் மாயிட்டு அந்த ஆணவம் வந்து நம்ம விட்டு போகும்போதுதான் வந்து இறைவன். அதுதான் வந்து இந்த இடத்துலயே வந்து நம்ம இறைவன் வந்து அழைக்கும் போதுதான் வந்து வருவாரு. ஏன்னா இறைவன் கூட தான் இருக்காரு. ஆனா வந்து நம்ம அழைக்கும் போது வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த இதெல்லாம் விட்டுட்டு என்னால எல்லாம் முடியும் அப்படின்றத விட்டுட்டு இறைவனை வந்து தன்னாகதி அடிக்கும் போது அதுக்கும் சார் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மகாபாரதத்துல பாஞ்சாலி கதையில வரும் இல்லையா, ஃபர்ஸ்ட் பாஞ்சாலி வந்து தன்னுடைய கணவரை நம்புவாங்க. அவங்களும் காப்பாத்தலன்னு பிறகு ஒரு தூணை பிடிச்சிட்டு இது பண்ணுவாங்க. அப்ப தூணை நம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கைகளாலேயே வந்து அந்த சேலையை வந்து பிடிப்பாங்க. அப்ப தன்னையும் நம்பி இருக்காங்க. எதுவுமே முடியலங்கிறப்பதான் கைய தூக்கி கிருஷ்ணரை கூப்பிடும்போது அவர் வந்து காப்பாத்துவாரு. இப்ப நம்மளும் இப்ப அப்படிதான் இருக்கோம். கோயிலுக்கு போறோம், எல்லாம் பண்றோம். கடவுள் வந்து ஒரு ஓரமா தான் வச்சிருக்கோம். அதுக்கு மேல என்ன நம்புறேன், நான் உழைச்சி என் பிள்ளைங்களை பார்ப்பேன், என் கஷ்டத்தை பார்ப்பேன், என்ன நம்புறேன். அப்புறம் என் வீட்டுக்காரரை நம்புறேன், அவர் நம்மள கைவிட மாட்டாருன்னு. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இதுல ஒரு ஒன்னாதான் 10ஓட ஒன்னாதான் நம்ம வந்து கடவுளையும் வச்சிருக்கோம். என்னைக்கு வந்து இவங்க எல்லாரையும் விட்டுட்டு இது எல்லாமே மாயை தான் இல்லையா, எல்லா உறவுகளும் மாயை தான். அது புரியும் போதுதான் நம்ம இவங்க எல்லாரையும் விட்டுட்டு இவர் ஒருத்தரை மட்டும் நம்பும் போது அப்பதான் நமக்கு அந்த ஞானம் வரும். அப்பதான் அவரு நம்ம கண்ணுக்கும் தெரிவாரு. அப்பதான் அவருடைய அந்த ஞான பாலும் நமக்கு வந்து கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகும்போதுதான் நமக்கும் தெரியும். பிரியாக்கா, இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, ஒரு ரிஸ்க் இந்த சரணாகதி புரியாம சரணாகதின்னு நான் சில பேர் பாத்திருக்கேன். அவங்க வந்து கடவுள் எல்லாத்தையும் பாத்துப்பாரு அப்படின்ட்டு அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இருப்பாங்க. சோ அந்த ஒரு நம்ம செய்ய வேண்டிய டியூட்டியை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு மேல அவுட்கம் வந்து என் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அதை சரணாகதி அந்த ரிசல்ட் அவுட்கம் நம்ம சரணாகதி பண்ணோம்னா ஓகே. ஆனா ஆக்ஷனே எடுக்க மாட்டேன், கடவுள் என்ன பாத்துக்குவாரு, நான் இன்னைக்கு சமைக்க மாட்டேன், நான் காய் வாங்க மாட்டேன், நான் இது செய்ய மாட்டேன்னா அதுக்கு வந்து நம்ம பதில் இல்ல. இப்படி கேட்டாங்க ஒரு 2-3 பேர், நாங்க இன்னொரு சத்சங்கா இருக்கும்போது இப்படிதான் பேசினாங்க. அப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அப்படியும் புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. சரணாகதினா இப்ப அவங்க சொன்ன மாதிரி முதல்ல அவங்க அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்தாங்கல்ல. முதல்ல புருஷனர் கூப்பிட்டாங்க, அப்புறம் தூண்ல மறைஞ்சாங்க, அப்புறம் தன்னை நம்பினாங்க, அப்புறம் கடவுளை வந்து அந்த ஸ்டேஜுமே நம்ம அந்த அது வழியா வந்துதான் நம்ம அப்படி போக முடியுமே தவிர ஷார்ட்கட் மாதிரி ஸ்ட்ரைட்டா நான் கையை தூக்கிட்டேன் சாமிகிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு நம்ம அதுவும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை இருக்கு, நபிகள் நாயகத்தோட கதை. அவருடைய மகள் வந்து தினம் உட்கார்ந்து தொழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களோட வேலையே வந்து தொழுறதுதான். அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பெண்மணி வந்து வருவாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, அவங்க அம்மா அப்பாவை வீட்டுல பராமரிச்சு அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு இங்க அந்த பொண்ணு வீட்டு வேலைக்கு வரும். வந்து இங்கேயும் இந்த நபிகள் நாயகத்தோட பொண்ணு என்னெல்லாம் வேலை சொல்லுதோ அதை ஃபுல்லா செஞ்சு வச்சுட்டு போகும். எதுவுமே எதிர்பார்க்காத அது வாட்டுல செய்யும். இந்த பொண்ணுக்கு வந்து தான் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறைவனை வந்து தொழுதுகிட்டே இருக்கோன்ட்டு போய் அவங்க அப்பாட்ட கேட்பாங்க. அப்பா, நான் வந்து இறந்துட்டா நான் வந்து கட்டாயம் சொர்க்கத்துக்கு போயிருவேன், ஏன்னா நான் தினம் தொழுறேன்.
அப்ப என்னுடைய காலடி தானே சொர்க்கத்துல போய் படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் வந்து சொல்வாரு, இல்ல உன் காலடி படாது, நம்ம வீட்டுக்கு வர வேலைக்கார பொண்ணோட காலடி தான் படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு என்னது அவ கால் எப்படி படும், நான் தானே தொழுதுட்டே இருக்கேன், அவ அவ வேலையை பார்த்துட்டு அவ போறாளே அப்படின்னதும், நல்லா யோசித்து பாரு, நீ எப்படி சொர்க்கத்துக்கு போவ, ஒட்டகத்துல ஏறி நீ உட்கார்ந்துக்குவ, உன்னை அந்த பொண்ணுதான் கூட்டிட்டு போவா, அவளுடைய கால் சொர்க்கத்துக்குள்ள போன பிறகுதான் நீ வந்து இறங்குவ, உன்னுடைய காலே அடுத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து என்னன்னா, நமக்கு இந்த பிறவிக்கு இந்த வேலைகள் செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய கடமை. அத வந்து நம்ம சரிவர செஞ்சாலே போதும், இறைவனை அடைஞ்சிடலாம். எந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யாம உட்கார்ந்து சதா பூஜை பண்ணி இது பண்ணி பிரயோஜனமே இல்ல. அவங்கள கூட இறைவன் 2வதா தான் வச்சிருப்பாரு. நம்மளுடைய கர்மாவை செய்யறவங்கள முதலிடத்துல வந்து வச்சிருப்பாரு. அது அப்ப இந்த நம்ம நம்ம நமக்கு நம்ம பிறந்துட்டோம், நம்மளுடைய அம்மா அப்பா இவங்கதான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்மளுடைய மாமனார் மாமியார் இவங்கதான். அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டியது நம்மளுடைய கர்மா. அதை செய்யாம இறைவன் அவங்கள பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போனாப்ல நமக்கு வந்து முக்தி கிடைக்காது. நம்மளுடைய வினைகளையும் செஞ்சு முடிச்சுட்டுதான். தேங்க்யூக்கா. அந்த கதை கரெக்டா வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சூட் ஆற மாதிரி இருந்துச்சு. இன்னும் நல்லா புரியுது. கார்த்தி இல்லாம நேத்து டவுட் செஷனே இல்ல. டவுட்ஸே இல்ல, அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். கேட்க ஆளே இல்ல. பிரியா, இல்ல இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நம்மளோட வினைகள் செய்யணுங்கிறீங்க இல்லையா, இது செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆசைகளோ இதோ மத்த கவலைகளோ எல்லாமே வரதானே செய்யுது. அப்ப அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி வினைகளையும் செய்யணும், நம்ம பற்று வச்சிருந்தாதானே வரும். இப்ப நான் எங்க அத்தை மாமாவை நான் நல்லா பாத்துக்கிறேன், இப்ப அதுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்க, நான் பாத்துக்கிட்டதுல அவங்களுக்கு திருப்தி இல்ல, ஒரு குறை சொல்றாங்க, இல்ல நீ என் மக மாதிரி அப்படின்னு என்ன புகழ்ந்து சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு நான் செஞ்ச வினைக்கு அவங்க ஒரு வினை செய்யறாங்க. இப்ப நான் வந்து அவங்க சொன்னதுக்கு நான் கோவப்பட்டுக்கிட்டு நான் பேசினேன்னா அது என்னுடைய வினையில சேரும். இல்ல அவங்க என்ன புகழ்ந்ததுக்காக நான் ஒரு தலக்கணமா நான் மாறினேன்னா அது என் வினைகள்ல சேரும். இது நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சேன், இதுல எனக்கு பற்று கிடையாது, அதுக்காக நான் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் இந்த சந்தோஷத்துக்கு நீதான்ப்பா காரணம், நீ இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காதுன்னு அண்ணன் நேரமே அதை வந்து அவர்கிட்ட குடுத்துட்டோம்னா, நமக்கு வந்த பாலை தூக்கி அவர் கையில குடுத்துட்டோம்னா அவர் பிடிச்சு வச்சிருப்பாரு, நம்ம பிடிச்சு வச்சிருக்கவே. அப்ப இந்த கடமையை செய் பலனை எதிர்பாராதே அந்த மாதிரி. ஆமா, அதுல இருந்து வர்ற எந்த ரிசல்ட்டுக்கும் நாம பொறுப்பு. ஓகே பிரியா. ஓகே மேம். நம்ம வெறும் கருவி கேட்ச் பண்ணக்கூடாது, நம்ம வெறும் கருவிதான் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணோம். அது அந்த அந்த டைம்ல ரியலைஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். நம்ம இது மாதிரி பேசும்போது ரியலைஸ் பண்றது நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு டைம்ல நமக்கு அந்த இமோஷன்ஸ் வரும்போது இல்ல இது நம்ம மூலியமா ஏதோ ஒரு காட்சி நடக்குதுன்னு அந்த இது கொண்டு வர்றதுதான், அந்த டைம்ல மைண்டுக்கு வர்றதுதான், அதுக்குதான் நம்ம ஆனா உங்களுக்கு தெரியும் நம்ம முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கொஞ்சம் பக்குவப்பட்டுட்டே தான் வருவோம். அந்த முன்னாடி அளவுக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம், மாறிட்டே தான் வருவோம். அதனால கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் வந்து ஞானப்பால் கிடைக்கும். ஓகே, வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம கிளாஸ முடிச்சிடலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, நன்றி. பாய்.